ஹலோ டியர் தமிழ் மக்களே. ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் லேகோஸ் நைஜீரியா வரப்போகிறோம், ஸோ அது சேஃப்டியாக என்னன்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் வந்து எங்கே வரீங்க, அதாவது லேகோஸ் வரீங்களா இல்லை வேறு ஏதாவது ப்ளேஸ்க்கு வரீங்களாங்கிறத நீங்கள் சொல்லலை. இருந்தாலும் நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இருக்கிறது வந்து லேகோஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இக்கோயிங்கிற ப்ளேஸில் இருக்கோம். ஓகேவா? நீங்கள் லேக்கி, இக்கோயி, அப்புறம் இங்கே விக்டோரியா ஐலாண்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ளேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல வந்துட்டு நைட் 10 மணி 11 மணி அந்த மாதிரி கூட போயிட்டு வரலாம். இந்த பனானா ஐலாண்ட் இந்த மாதிரி. ஸோ இக்கோயில் பாடி லோனில் வந்துட்டு பிரசிடெண்ட்டோட வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போலீஸோட கண்ட்ரோல் வந்து இருக்கும். எப்போவுமே 24/7 நான் போலீஸ் வண்டி இருந்து பார்த்துருக்குறேன், பேட்ரோலில் இருந்து பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து எங்கே வர போகிறீங்கங்கிறத பொறுத்து உங்களுடைய சேஃப்டி இதை பற்றிலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் விட நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பிளேஸ் ரொம்ப சேஃப் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பிளேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இக்கோயிலேருந்து நம்மளோட இந்தியன்ஸ் அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கிட்டத்தட்ட அது ஒரு ஊராகவே மாற்றி வச்சுருப்பாங்க இந்தியா மாதிரியே. அது வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இலுப்பேஜு. இலுப்பேஜுவில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த 3rd மெயின்லேண்டுன்னு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜ் நீங்கள் வந்தால் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பிரிட்ஜுங்க. நம்ம அந்த பாம்பன் பாலம் தான் பெருசோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை விட பெருசாக இருந்தது எனக்கு. சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கம்மிங் டு த பாயிண்ட், இலுப்பேஜுன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா? ஸோ இதுதான், இந்த ஏரியா தான் இலுப்பேஜு. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பஜார் சூப்பர் மார்க்கெட், அப்புறம் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ண பிளேஸ்னே சொல்லலாம். அதிகமாக இந்தியன்ஸ், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எல்லா ஸ்டேட்லேருந்தும் இங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹீரோ தான். யாருன்னா, இந்தியன் லாங்குவேஜ் ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த கோக்கர் ரோடு இதெல்லாம் இருக்கா? சரிங்க, அப்படி நான் உங்களுக்கு லேகோஸை சுற்றி காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து மேரிபென் ஸ்டோர். ஓகே, ஸோ வந்தாச்சு. இதுதான் ஹீரோ, நம்ம ஹீரோ. ஐஎல்எஸ் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி போர்டில் ரன் ஆகிட்டுருக்குது. 1982 இந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஸ்கூலாக இருக்கும். எஜுகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி இந்தியன்ஸ் வந்து இதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இந்தியன் ஸ்கூலுங்கிறதால. அப்புறம் விக்டோரியா ஐலாண்ட்லேயும் சில இந்தியன் ஸ்கூல் இருக்குது. இதுலேயே வந்து உங்களுடைய கிட்டு வந்து ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா, ரொம்ப குட்டி குழந்தை அப்படின்னா, அதாவது கிரேட் 3க்கு உள்ளே இருக்கிறாங்கன்னா, இன்னொரு இந்தியன் ஸ்கூலும் இருக்குது. அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மி தான், ஆனால் நல்ல கோச்சிங்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட நேமை வந்து நான் டேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்மளுடைய பன் பரோட்டா, வீச்சு பரோட்டாவை மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக ஒரு நல்ல கெஃபே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம தமிழ்காரவங்க தான் வச்சு ரன் பண்ணுறாங்க. மதுரையிலேருந்து செஃப்பை கூட்டிகிட்டு வந்து, திருச்சியிலேருந்து செஃப்பை கூட்டிகிட்டு வந்து நடத்துகிறாங்க. இதுதான் கெஃபே அடிசல்னு சொல்லிட்டு, பியூர் வெஜிடேரியன். இங்கே வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. லைக் எப்படின்னா, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இலுப்பேஜு பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. நீங்கள் பார்த்திங்கன்னா, சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்பெனியே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் ஃபீஸும் சில கம்பெனிஸ் வந்து அவங்களே எடுத்து ரன் பண்ணுவாங்க. அவங்களே பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பே பண்ணுறதா இருக்கிறீங்கன்னா, நம்ம ஊரில் என்ன காஸ்ட் ஆகுதோ அதே தான் ஆகுதுங்க. நான் கன்வெர்ட் பண்ணி எக்ஸாக்ட் ப்ரைஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து சிபிஎஸ்சி ஒரு 1 lakh ஆகுமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகுது. உங்களுக்கு அது 10 million அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிக்கு கண்டபடி செலவாகும். மித்தபடி வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வேளை எல்லாமே கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காரு, டிரைவரு,
அப்புறம் வீடு இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. நீங்கள் வந்து சாப்பிட்ற செலவு மட்டும்தான் ஆகும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் சில கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதே வந்து இன்னொரு கேஸ்லையும் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் எப்படி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எல்லாமே பேமெண்ட் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அதில் நம்ம செலவில் நம்ம சேலரியிலேருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நான் சொல்ல வர்றது வந்து லேகோஸில் இருக்கிற எக்கோயி, அப்புறம் விக்டோரியா ஐலாண்ட் இந்த பிளேஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக்கி ஃபேஸ் 1 இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியான பிளேஸ். பனானா ஐலாண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும், சேஃப்டியான பிளேஸ். முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஒரு ஊர் இருக்குங்க, அப்பப்பான்னு சொல்லிட்டு. அப்பப்பா அந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கதையை வந்து எனக்கு யார் சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இங்கே பழகின ஒரு அக்கா சொன்னாங்க. அவங்க 18 இயர்ஸ் மேலே இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் இருந்தாங்க. ஸோ நைட்டு 2 மணிக்கெலாம் காலிங் பெல் அடிக்குமா, புல்லட் சத்தம்லாம் கேட்கும், கன் ஷூட் சத்தம்லாம் கேட்கும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நான் எப்போ சொல்கிறேன்னா 2009. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லக்கி. இப்போ நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப லக்கி. உங்களுக்கு வந்து இந்த பயங்கர சேஃப்டி. நான் வந்து அப்போல்லாம் பாதி நேரம் லாக் பண்ணி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணி இவ்வளோ பயந்து போய் தான் இருப்பேன். இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப சேஃப்டி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ நான் சொல்ல வர எல்லா பிளேஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேகோஸ் பற்றினது. லேகோஸ்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி சிட்டியை பற்றி நான் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்துட்டு இந்த இபதான் இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி பெருசாலாம் எதுவுமே இருக்காதுங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இலப்பேஜு சொன்னேன் பார்த்திங்களா, அங்கே வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய்க்கலாம், அவ்வளோதான். இதை தாண்டி அதோட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் வந்து ஹார்ட்கோட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளேஸ் வந்துட்டு என் பொண்ணோட ஹிந்தி டியூஷன் மேம் வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு இதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் சேஃப்டியும் வந்து நம்ம ஓடி வந்து வீட்டுக்குள்ளே 6 மணிக்கு அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்கல. அந்த இன்ஃபர்மேஷன் நான் தெரியாமல் வீடியோ உங்களுக்கு சொல்ல வரல. நீங்கள் எந்த பிளேஸ்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் காண்டாக்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று, அது ஜென்ரிக்காக ஒரு வியூ கொடுக்கணும் அப்படின்னு நைஜீரியா பற்றி கொடுக்கணும்னு பார்த்தா, இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, கடுனான்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் அப்பப்போ ட்ராவல் பண்ணுவார். அது கொஞ்சம் ட்ரையான பிளேஸ் ப்ளஸ் சேஃப்டி கம்மியான பிளேஸ். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ட்ரையான பிளேஸ் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என்னோடய ஒன் ஆஃப் த மெய்ட்ஸ் வந்து எங்கேருந்து வராங்கன்னா, இங்கே வந்து பவுச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ்லேருந்து வராங்க. அது என்ன சொல்லணும்னா, நார்த்லேருந்து நான் வரேன்னு சொல்லும். அதில் நடந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னிச்சு. இப்போயும் அந்த கன் ஷூட்டு இதெல்லாம் டெரரிசம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னது. என்னென்னா இவங்க முஸ்லீம் கிறிஸ்டின்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்கங்கிற மாதிரி அது அந்த பொண்ணு சொன்னிச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பயமான பிளேஸ். ஆனால் நீங்கள் வந்து லேகோஸ்க்கு தான் வரீங்க அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப தைரியமாக நம்பி வரலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, டிசம்பர் மந்த்து வந்துட்டு நம்ம யாரும் வந்து போகக்கூடாது, வெளியில் போக வேண்டானே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, கம்பெனிலே கொடுத்துருவாங்க. ப்ராப்பராக ஆன் டைமுக்கு வீட்டுக்கு வந்து டிரைவர்ஸ் ட்ராப் பண்ணிடுவாங்க, ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற டைம். ஸோ உங்களை வந்து குறி வச்சு கன் நெத்தி பொட்டில் வச்சு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் வந்து இருக்காது. நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும், அவ்வளோதான். இங்கே கண்ணை காட்டி பணம் பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கங்க, அதுதான் சேஃப்டி இல்லைன்னு சொல்ல வரேன். மத்தபடி தைரியமாக வாங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே 10 மணிக்குள்ளே போய்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நல்ல பிளேஸ் தான், தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் வேணும், லைக் எஜுகேஷன் பற்றி ஏதாவதுனா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை மாதிரி டிகிரி முடித்து டபுள் டிகிரி அந்த மாதிரி முடித்து வந்தவங்க தான். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். இங்கே 10th 12th டியூஷன்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னு வேறு சொன்னாங்க.
ஸோ இதுதான் எஜுகேஷன் பற்றி நான் மிஸ் பண்ண பாயிண்ட்டு. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படி இந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், பிங் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்கிறேன். அது இல்லைன்னா உங்களுக்கு தனியாக வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். ப்ளஸ் கலெக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்ராடு, அதுவும் முக்கியமாக நைஜீரியான்னு சொன்னால் அது வந்து எல்லாருமே பயப்படக்கூடிய பிளேஸ். இதை நானும் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து வந்த பிளேஸ். ஆனால் அந்தளவுக்குலாம் நான் இப்போ இல்லைங்க. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கும். ஸோ இன்னும் அதாவது ரொம்ப ஹாப்பியாக, லக்ஸுரியாக, நிம்மதியாக போகுது. இதை வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதிலை யாருமே உங்ககிட்ட சொல்லியிருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன கொஷின்ஸ் வேணும்னாலும் தாராளமாக கேளுங்க, தைரியமாக வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது கொஷின்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கான எல்லா கொஷின்ஸ்க்கு பதிலும் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கேளுங்க, தைரியமாக வாங்க. உங்களுக்கான நிறைய உறவுகள் இங்கே கிடைப்பாங்க. பாய்ங்க.